விஷயத்த பூமி கிட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? பூமி போனை எடு பூமி. பூமி வர போன் எடுக்க மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றது? உடனே பூமியை போய் பார்க்கணும். இப்பவே போறேன். எதுக்குமா நீ இவ்ளோ ஸ்பீடா போற? மெதுவா தான் போயேன். மெதுவா போறதுக்கு இது ஒண்ணு ரிக்ஷா கிடையாது, கார். நீங்க போங்க மம்மி. அதுவும் உண்மைதான். திடீர்னு இப்ப கார் நின்னு போனா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு ரெண்டு பேரும் என்ன பாக்குறீங்க? இது என்ன வாயா இல்லனா அடையா இருக்குமா? வாயை திறந்து சொன்ன உடனே நின்னு போயிடுச்சு. ச்சே. மம்மி இறங்கி என்ன ஆச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு இன்ஜினை பத்திலாம் நல்லா தெரியும்ல. இரு. நீங்க ரெண்டு பேரும் இறங்குங்க. நான் தான் எல்லாம் பண்ணுமா? அந்த கேப்ப கொஞ்சம் தர. அதுவாமா? ஐயோ சுட்டுடுச்சே. நல்ல வாங்க வாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ பேபி. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ககன், என்னடா இது? அவளை யார் போக சொன்னது அந்த வீட்டுக்கு? எனக்கும் தெரியாதுமா. ஆக்சுவலி பூமி வீட்டுக்கு வந்தான்னு தாரா கிட்ட யார் சொல்லிருப்பாங்க? நான் தான் சொன்னேன். என்ன நீ சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த அறிவு அவளுக்கு இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வராதன்னு சொன்னா எதுக்காக வராமா? என்ன போறே? அதுக்காக தாரா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லுவியா? சொல்லிதானே ஆகணும்னா, இல்லன்னா நமக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டா பூமி. தாரா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கா. பூர்ணி, பூமியோட அப்பாவுக்கு நம்ம மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு தெரியும்ல? ககன், நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது அவருக்கு பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்க, விவாகரத்து பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமி இங்க வந்தான்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் சும்மா இருக்க மாட்டார்டா. எப்படி போனா நமக்கு என்னமா? எல்லாரும் அவங்க அடிச்சிட்டு போட்டும். நீ ஓவரா ரியாக்ட் பண்ணாதமா. நீ வாயை மூடு பூர்ணி. அப்புறம் என்கிட்ட அடிதான் வாங்க. அம்மா ககன், பாவண்டா பூமி. போடா, போய் யாரும் அவளை எதுவும் சொல்லாத மாதிரி பாரு. அண்ணன் எதுக்குமா போகணும்? அண்ணெல்லாம் போக மாட்டான். அண்ணா, நீ அங்கெல்லாம் போகாத. ஐயோ, அப்படி இல்லடி. அங்க பெரிய பிரச்சனையே நடக்கும். எல்லாரும் பூமியை கேள்வி கேட்பாங்க. அந்த அபூர்வா இதுதான் நல்ல வாய்ப்புன்னு எல்லார் முன்னாடியும் பூமியை கேவலப்படுத்துவா. என்னமோ பண்றாங்க. கேவலப்படுத்துவாங்களோ இல்ல கொண்டு போடுறாங்களோ, நமக்கு எதுக்கு? பூர்ணி, நீ வாய மூடு. அம்மா. ககன், நீ போடா. நான் சொல்றது கேளு. அண்ணன் போக மாட்டாமா? கொன்னா கொன்னுட்டு போறாங்க. சாவட்டும், சனியை ஒழிஞ்சு போயிடும். என்ன மாமா? சோபாவை யாரு கொலை பண்ணாங்க? என்ன மாமா இது? இன்னைக்கு புதுசா ஏதோ கேக்குறீங்க? அக்கா அன்னைக்கு ஃபேக்டரியில நடந்த தீ விபத்துல எரிஞ்சு இறந்து போயிட்டாங்களே. அது தீ விபத்துன்னு நானும் தான் நினைச்சேன். அன்னைக்கு அந்த பூமி பூஜையில எலும்பு கூட கிடைக்கிற வரைக்கும்
ஆனா இப்பதான் இன்ஸ்பெக்டர் சங்கர் போன் பண்ணாரு. ஹலோ சங்கர் சார், சொல்லுங்க சார். அன்னைக்கு கிடைச்ச டெட் பாடியோட பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் சார். அது உங்களோட மனைவி சோபா சந்திராவோட. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த எலும்பு கூடு சோபா சந்திராவோட தான். ஆனா அவ தான் அந்த விபத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாளே சார். அது உங்களை நம்ப வைக்கிறதுக்காக உருவாக்குன கட்டுக்கதை மட்டும்தான். நாங்க என்கொயரி நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரமே கொலையாளியை கண்டுபிடிச்சிருவோம். மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் சார். பூமியா? ஆமா மாமா, நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பூமி தான் மாமா. சோபா அக்காவை தேவதை மாதிரி நான் ஆராதிக்கிறேன். அவங்க இறந்தப்போ உங்களை விட அதிகமா நான் தான் வேதனைப்பட்டேன். அப்படிப்பட்ட அக்காவை நான் தான் கொன்னேன்னு நீங்க சொல்றீங்களே, என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. முதல் தடவை நீங்க என் மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா மாமா? நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக பூமி சதி பண்ணிக்கிட்டு இருக்கா மாமா. அவ ஏன் அப்படி சொல்ல போறா? ஏன்னா அவ தாய் ஸ்தானத்துல நான் இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா, அக்கா நம்மள விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா இருப்பீங்களேன்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு துணையா நின்னேன். அப்பதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இவ்ளோ வருஷம் கழிச்சு பூமி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாயா அவளை அரவணைச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன ஒரு எதிரி மாதிரி எப்பவும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தா. பூமி அப்படி சொன்னதுனால இன்னைக்கு என்ன நீங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க.